சுவையான ரொம்பவே டேஸ்டியான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. இப்போ இது மேலே லைட்டாக டெக்கரேஷனுக்கு நான் கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாமும் சீச்சு வச்சுருக்கேன். வேணும்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு இப்போ நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய், லைட்டாக ஏலக்காய். இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னு. பால்கோவா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். நம்ம வந்து பாலை சேர்த்துக்குவோம். ஊற்றினோடனே அப்படியே கொதிக்கிட்டுன்னு விட்டுறக்கூடாது. பால் ஊற்றுனதுலேருந்து இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அடியில் வந்து பால் வந்து உட்காராது. இந்த மாதிரி ஸ்டிக்கில் இருக்க கரண்டி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். பாலாட்டை எடுத்து விடுறதுக்கு. அதனால் இந்த மாதிரி கரண்டி வச்சு பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கிண்டி விட்ருங்க. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வத்திருச்சு. இந்த ஓரங்கள்லாம் இது மாதிரி எடுத்து விடணும். ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு பால் வந்து வத்திருச்சு. இந்த மாதிரி பால் ஆடையை வந்து எடுத்து போட்டிருக்கோம். இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகும் இதோட ப்ராசஸ் முழுசாக முடிகிறதுக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70% நமக்கு வந்து குக் ஆகிடுச்சு. 30 நிமிஷம் ப்ராசஸ் இருக்குது நமக்கு. இப்போ இன்னும் நல்லா இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இது இன்னும் நல்லா கெட்டியாகணும். அந்தளவுக்கு நம்ம எடுத்து இந்த மாதிரி பாலாடையை விட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம 1 லிட்டர் பால் ஊற்றணும். இப்போ பாருங்கள், நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு தான் நமக்கு வந்து பால்கோவா கிடைக்கும். இது வந்து நேச்சுரலாக நம்ம பாலில் ஆடையிலே இப்படி செய்யலாம். இதிலே வந்து இன்னும் 2 மெத்தட் இருக்குது. நம்ம பாலை திரைய வச்சு பன்னீர் மாதிரி செஞ்சும் பால்கோவா செய்யலாம். இது கூடவே இல்லை மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அந்த மாதிரியும் செய்வாங்க. நம்ம இது நேச்சுரலாக பாலாடையை எடுத்து செஞ்சுருக்கோம். அதனால தான் கிட்டத்தட்ட பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம கிண்டும்போது இந்த மாதிரி தெரியுதுல்ல, இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சுகரை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருந்தோம். இனிப்பு எனக்கு போதுமான அளவு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இனிப்பு இது ரொம்ப தேவைன்னு தான். இப்போ இது நல்லா போட்டோம்னா கொஞ்சம் லூஸ் ஆகும். இருந்தாலும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா லூஸ் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், ரொம்ப போட்டுறக்கூடாது. நம்ம சேர்த்ததே தெரியக்கூடாது. வாசத்துக்கு தான் லைட்டாக இந்த அளவுக்கு சும்மா தூவிக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்குவோம். இதை நல்லா ஒன்று சேர்த்து கிளறி விட்டுருவோம். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா எடுத்து விட்டுருவோம். நல்லா கெட்டியாயிடுச்சு. எல்லாமே நல்லா இந்த மாதிரி சொல்லி கிண்டுற அளவுக்கு வந்துருச்சு, கெட்டியாயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம 1 லிட்டர் பால் எடுத்ததுக்கு இவ்வளோ தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு பால்கோவா. சுவையான ரொம்பவே டேஸ்டியான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. இப்போ இது மேலே லைட்டாக டெக்கரேஷனுக்கு நான் கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாமும் சீச்சு வச்சுருக்கேன். வேணும்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சுடுங்க. அம்மாட்ட கடைக்கு ஸ்வீட் கடைக்கு போகும்போது கேட்டுக்கிட்டே இருப்பேன். அம்மா
ஃப்ரெண்ட்ஸ் எலும்புகள்